2015 நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 70 இடங்களில் 67 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 100% வெற்றி. 3 பேர் தான் பாஜக கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் 2020 இதற்கு ஒப்பான ஒரு வெற்றியை ஆம் ஆத்மி பெற்றது. மொத்தம் இருக்கக்கூடிய 70 இடங்களில் 62 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு பெரும் வெற்றியை பதிவு செய்தது. அதற்கு ஒப்பான வெற்றியை இந்த முறை, அதாவது இந்த வருடம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி பெறுமா என்பதுதான் இந்திய மக்கள் அனைவரும் உன்னிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் அது நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. வணக்கம். இன்றைக்கு பாஜகவிற்கும் சரி, மோடிக்கும் சரி, ஆம் ஆத்மியும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு சிம்ம சொப்னமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? மோடியினுடைய குஜராத் என்கிற மாநிலத்திலேயே 13% வாக்கு வங்கியை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி. அங்கு 5 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜம்மு காஷ்மீரில் டோடோன்னு நினைக்கிற அந்த பகுதியில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு எம்எல்ஏவை வைத்திருக்கிறது. பஞ்சாபில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி கடந்த 15 வருடங்களாக, ஏறத்தாழ 12 வருடங்களாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் மோடிக்கும் சரி, அமித்ஷாவிற்கும் சரி, ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இப்போது எப்படி ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த வெற்றி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல்ல உங்களுக்கெல்லாம் தெரியும், டெல்லியில் ஏறத்தாழ 47 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கிறது. இதில் 30 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அதனால் 30 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பணம் மின்சாரத்திற்காக கட்ட வேண்டிய தேவையில்லை. இது ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம். நீங்கள் இந்தியாவிலேயே புரட்சிகரமான இலவச திட்டங்களுக்கு திராவிட கட்சிகள் முன்னுதாரணமாக இருந்தால், அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்தியவர்கள் அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சி என்பதை மறுக்கவே முடியாது. டெல்லியில் அந்த அளவிற்கு மிக முக்கியமான மக்களுக்கான இலவச திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வியிலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், ஒரு இந்திய குடிமகனை எடுத்தீங்க, அவருடைய சேமிப்பில் மிகப்பெரிய அளவில் ஆம் ஆத்மி வர்றதுக்கு முன்னாடி கரைந்து போகக்கூடிய விஷயம் அப்படின்னா மின்சாரத்துக்கு மிகப்பெரிய மின்கட்டணத்தில் அவங்க அவதிவிட்டு இருந்தார்கள். ஏன்னா மின்சாரம் டெல்லி எங்கேருந்து வாங்குது அப்படின்னா, ஹரியானா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள் இருந்தால் டெல்லி மாநிலத்திற்கு தேவையான மின்சாரத்தை வாங்குகிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஆம் ஆத்மி கட்சி வந்ததற்கு பிறகு 30 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பணமே கட்ட வேண்டிய தேவையில்லை, மீதி இருக்கக்கூடியவர்கள் 800 ரூபாய்க்கு கீழே கட்டினா போதுங்கிற நிலைமைக்கு ஆம் ஆத்மி கட்சி அங்கே கொண்டு வந்திருக்குன்னா அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், டெல்லியில் வாழக்கூடிய ஒரு குடிமகனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய சேமிப்பில் பெருவாரியாக கரைஞ்சு போகிறது மின்சார கட்டணம், கல்வி, சுகாதாரம், அதாவது மருத்துவம். இந்த 3 விஷயத்திற்காக தான் அவனுடைய சேமிப்பில் மிகப்பெரிய அளவில் கரைஞ்சு போகுது. அதை ஒரு டெல்லி குடிமகனுடைய இந்த வருமானத்தில், மாத வருமானத்தில் நாங்கள் எவ்வளவு மிச்சம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கியமான பரப்புரையை மேற்கொண்டார்கள். இப்போ கல்வியை நீங்கள் எடுத்துங்க, ஏராளமான இலவச கல்விக்கூடங்கள், கல்வியை இலவசமாக்கினார்கள். இப்போ ஏராளமான கிளினிக்குகள் தொடங்கி இலவசமாக மின்சாரம் கொடுத்தார்கள். இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் ஒரு தனிநபர் ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா 20,000 ரூபாய் சேமிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் கூட ஆம் ஆத்மி கட்சி என்ன, நாங்கள் அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மாதந்தோறும் 2,100 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ இலவசங்களை குறித்து எள்ளி நகையாடக்கூடிய, இலவசங்களின் மீது கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடிய பிரதமர் மோடியும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவும் உடனடியாக என்ன சொல்லிச்சுது டெல்லி தேர்தலில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். 2,100 அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது இவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் 2,500 ரூபா தருவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய
ஆட்டோ டிரைவர்களுக்கு இன்சூரன்ஸ் 10 லட்சம் என்று சொன்னார்கள். உடனடியாக பிஜேபி என்ன அதை அதிகப்படுத்தி சொல்லியது. ஒன்றுமில்லை, பட்ஜெட்டில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான கோரிக்கை, இந்த முறை நிர்மலா சீதாராமன் பாஜக கட்சி அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்டில் 10 லட்சம் வரையிலும் இந்திய குடிமகன்களுக்கு வரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்த மிக முக்கியமான விஷயம். ஆனால் நிர்மலா சீதாராமனும் மோடியும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள், பட்ஜெட்டில் 12 லட்சம் வரையிலும் வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி முன்வைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும். ஏன்னா 25 வருடங்களுக்கு மேலாகிறது, ஏறத்தாழ 12 வருடங்களாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி டெல்லியில் ஆட்சி அதிகாரத்தில் வராமல் 25 வருடங்களாகிறது. இந்தியாவில் பெரும்பாலான இடங்கள்லாம் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏன் தங்களால் ஆட்சி பிடிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. அது நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆனால் என்ன, பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அது பாஜக அங்கே வெற்றி பெறுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாஜக அங்கே படு தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அங்கு ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள், அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களும் அதை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் என்ன அப்படின்னா, நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, 2015 70 இடங்களில் ஏறத்தாழ 67 இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த தேர்தலில் 62 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறையும் அதற்கு ஒப்பான ஒரு மாபெரும் வெற்றியை ஆம் ஆத்மி கட்சி பதிவு செய்யும் அப்படிங்கிறதா இன்றைக்கு ஒரு இந்திய மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறதா. ஏன்னா சர்வைக்கள் கூட பெருசாக வரலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெல்லி தேர்தல் குறித்த சர்வைக்கள் பெருசாக யாருமே சொல்லலை, யார் வெற்றி பெறுவார்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இந்த பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி ஓரளவுக்கு அது இல்லை இந்த முறை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி, கடந்த முறை பாஜகவிற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஊடகங்கள் இந்த முறையும் அதே மாதிரி சொன்னால் நம்ம மேலே இருக்கிற நம்பகத்தன்மை முழுசாக இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பதட்டம், அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த முறை அதை சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.